வணக்கம் தமிழர்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் பாசிட்டிவ் ரிவ்யூவும் பாசிட்டிவா, ஐ மீன் ரிவ்யூவர்ஸ் போகிறதும் பாசிட்டிவாக இருக்குது, ஆடியன்ஸும் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் போஸ்ட் போட்டு மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம் ஆஃப் த இயர்லாம் போட்டாங்க. என்னடா இவ்வளோ ஹைப் பண்ணுறீங்களே, இந்த படம் எல்லாத்துக்குமே ஒருத்தா இருந்ததா அப்படின்னு கேட்கலாம் என்ன. ஸோ அது தெரியணும்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தில் சசிகுமார், சிம்ரன், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் என்னதான் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் மெயினான பில்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லைங்க, இந்த டேரக்டரும் அவரோட ஸ்டோரியும் தாங்க. சான்ஸே இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 24-25 வயசுல இருக்குன்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி 24 தான் சொன்னாங்க டேரக்டருக்குப்பா. வேற லெவலு. அபினேஷ் ஜீவன் சம்திங் அவரோட பேரு சரி தெரியல. சூப்பருங்க, செம்மையா எடுத்துருக்கீங்க. சீரியஸா சொல்றேன், மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு மூவி ஆஃப் த இயர்னே சொல்லலாம். எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. ஒரு இடத்துல கூட ஒரு மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மியூசிக்ல சியான் சூப்பரா போட்ட லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு, ஆக்டிங், காமெடி, எமோஷன். ஒரு படத்துல எமோஷன் எப்படி கனெக்ட் ஆகணும்னா இந்த படத்தை பார்த்து எல்லாம் கத்துக்கலாம். ஏன்னா இந்த படம் ரொம்ப ரொம்ப ஈஸியா எல்லாருக்கூடயும் கனெக்ட் ஆகும். நீங்க யார் பார்த்தாலும் உங்களுக்கு கூட ஒரு கேரக்டராச்சும் கனெக்ட் ஆகாம இருக்காது. ஐயோ சான்ஸே இல்லைங்க, செம்ம படம். இப்படி சொல்லிட்டு பல விஷயம் போயிட்டே இருக்கலாம். மெயினா இது பாத்தீங்கன்னா டெய்லர் அண்ட் ப்ரொமோஷன் வீடியோலாம் பார்த்துருந்தாலே தெரியும். ஒரு இலங்கை தமிழர்கள் நம்ம ஊருக்கு வந்து எப்படி கஷ்டப்பட போறாங்கன்றது தான் காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் இந்த கஷ்டத்தை எவ்வளோ சூப்பராக சொல்ல முடியுமா அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு. யோகி பாபு போகிற சீன்ஸ் எல்லாம் அப்படியே தேட்டர் பிளாஸ்ட். அதெல்லாம் விட அந்த குட்டி பையங்க, ஒரு பையன் பேர் என்னன்னு தெரியல, கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லுவேன். என்ன ஆக்டிங்ப்பா, என்ன சூப்பரா தம்பி அந்த மாதிரி இருந்தது எனக்கு. செம்ம ஆக்டிங். அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ணுற குறும்பாகட்டும், அவன் பண்ணுற ஜோக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ் இந்த சென்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து மம்பட்டியான் பாட்டு வரும் பாருங்க, தேட்டரு பிளாஸ்ட்டுங்க. விடாமல் ஒரு 10 நிமிஷம் நான் சிரிச்சேன். ஏன்னா எனக்கு அந்த சீக்வன்ஸே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிவீல் பண்ணிட்டேன் இப்போ, பட் இருந்தாலும் சாரி ஃபார் தட். அது தாண்டி வந்துட்டு அந்த இதில் ஆவேசம் நடித்த பையன் அவனும் சூப்பராக பண்ணியிருந்தான். அப்புறம் வந்து வெப் சீரிஸில் நடிக்கிறவங்களும் நடிச்சிருந்தாங்க. இதை தாண்டி இந்த படத்தில் இன்னும் வேறு யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான்னு கேட்டிங்கன்னா சசிகுமாருங்க. என்ன ஆக்டிங்க. இந்த கதை வெயிட் பண்ணியிருக்கு இவருக்குன்ட்டு. ஏன்னா இவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ரோலை ரொம்ப ரொம்ப ஆப்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதேமாதிரி ரமேஷ் திலக்கு $1 மில்லியன் அவரை வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குட் நைட்க்கு அப்புறம் இதில் சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க அவருக்கு. இதுவும் ரொம்ப கலக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் அவர். முதல்லேருந்தே பிடிக்கும் அவரை. காணும் காலங்கள்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா செம்மையாக நடிப்பார். பட் இன்னும் இப்போ தான் அவருக்கு நிறையா படங்கள் கிடைக்குது. ரொம்ப நல்லது. அதை தாண்டி மெயினாக டேரக்டர் ஒரு கேமியோ வராரு. ஐயோ, படத்தில் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. நல்லா சூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. ப்ரோ ரொம்ப தெளிவான ஆளாக இருக்கீங்க. இந்த கேரக்டர் யாருக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம தான் பண்ணிட்டு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். டூரிஸ்ட் ஃபேமிலி ஓவராலாக இந்த படம் எப்படி சொல்கிறது, ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். சிம்ரன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டான்ஸ்லாம் இருக்குது, மக்களே மறக்காமல் மிஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது உள்ள. நான் ரிவ்யூ சொல்கிறேன்ற பேரில் வளரிட்டு இருக்கேன், சரி விடுங்க. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து ரேட்டிங் 100க்கு 100க்கு மேலே கூட மார்க் கொடுக்கலாங்க. ஐயோ செம்ம படங்க. மஸ்ட்டு வாட்சி தேட்டரில் பார்த்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. என்னடா இவ்வளோ ஹைப் எத்தனை நினைக்காதீங்க. ஒரு செகண்ட் நீங்கள் போர் உங்களுக்கு அடிச்சதுன்னா என்ன நீங்கள் கமெண்ட்ல என்ன வேணால் கேளுங்க. ஏன்னா போரே அடிக்காதுங்க. சூப்பர் படங்க, நான் கேரண்டி உங்களுக்கு அதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பண்ணுங்க, அவங்க மறந்துடாதீங்க.